பன்னாகம் தந்த ஒளிவிளக்கு. அமரர் துரைசிங்கம் துரைராஜ் அவர்களின் வாழ்வும் நினைவுகளும். ஒரு கிராமத்தின் பெருமை என்பது அங்குள்ள கட்டிடங்களிலோ அல்லது வசதிகளிலோ மட்டும் இருப்பதில்லை. மாறாக, அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்த மனிதர்களின் ஆளுமையில்தான் அது அடங்கியுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் பன்னாகம் திருநாட்டிற்கு பெருமை சேர்த்த கல்விமானாகவும் ஒழுக்கமும் பண்பும் நிறைந்த மனிதராகவும் திகழ்ந்தவர் அமரர் துரைசிங்கம் துரைராஜ் அவர்கள். இளம் வயதிலேயே தீராத நோயொன்றின் காரணமாக அவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் பன்னாகம் மண்ணில் விதைத்துச் சென்ற நற்பண்புகளும் நினைவுகளும் என்றும் அழியாதவை. கல்வியில் சிறந்த வழிகாட்டி துரைசிங்கம் துரைராஜ் அவர்கள் அக்காலத்திலேயே கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதில் சிறந்து விளங்கியவர். பிஎஸ்சி ஆனர்ஸ் போன்ற உயரிய பட்டத்தை பெற்று பன்னாகம் இளைஞர்களிடையே கல்வியின் மீது பெரும் ஈர்ப்பை உருவாக்கியவர். வெறும் ஏட்டுக்கல்வியுடன் நின்றுவிடாமல் ஒழுக்கத்தையும் தார்மீக பண்புகளையும் தனது வாழ்வின் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்து காட்டினார். கிராம முன்னேற்றமும் சமூக சேவையும். ஊரின் முன்னேற்றத்தில் தனிப்பெரும் அக்கறை கொண்டிருந்த அவர் பல நற்காரியங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். உதவும் மனப்பான்மை. தன்னிடம் இருந்த அறிவையும் திறமையையும் ஊர் மக்களின் நலனுக்காக பயன்படுத்த அவர் எப்போதும் தயங்கியதில்லை. முன்னோடி சிந்தனை. கிராமத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பல நல்ல முயற்சிகளை முன்னின்று வழிநடத்தும் தலைமைத்துவ பண்பு அவரிடம் காணப்பட்டது. இளையோர் வழிகாட்டி. பன்னாகம் இளைய தலைமுறையினர் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் முன்மாதிரியாக இருந்து பலருக்கு உந்து சக்தியாக விளங்கினார். மலர்வு 5/8/1977. உதிர்வு 24/2/2006. மிக இளம் வயதிலேயே 28 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் அவரது வாழ்க்கை அர்த்தமிக்கதாகவும் பலருக்கு பயனுள்ளதாகவும் அமைந்திருந்தது. என்றும் வாழும் நினைவுகள். அவரது உடல் இன்று நம்மோடு இல்லாவிட்டாலும் அவரது தூய்மையான நினைவுகளும் அவர் காட்டிய நல்வழிகளும் பன்னாகம் மக்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கும். பன்னாகம் கிராமத்தின் வரலாற்று பாதையில் சமூக நலனுக்காகவும் கிராமத்தின் உயர்வுக்காகவும் உழைத்த உன்னத மனிதர்களின் வரிசையில் அமரர் துரைசிங்கம் துரைராஜ் அவர்களின் நாமம் என்றும் நிலைத்து நிற்கும். அவர் காட்டிய ஒழுக்கம், கல்வித்தாகம் மற்றும் பிறருக்கு உதவும் நற்குணங்களை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்பதே அவருக்கு செலுத்தும் உண்மையான நன்றி கடனாகும். அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்.